ஹலோ யுவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ரஜினி நடித்த 16 இரட்டை வேட படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரஜினி முதலில் நடித்த இரட்டை வேட படம் 1980 வெளிவந்த பில்லா ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கிய படம். அடுத்து 1980 வெளிவந்த ஜானி, இந்த படத்தினுடைய இயக்குனர் மகேந்திரன். அடுத்து 1981 வெளிவந்த நெற்றிக்கன், இந்த படத்தின் இயக்குனர் SP முத்துராமன். அடுத்து 1982 வெளிவந்த போக்கிரி ராஜா, இந்த படத்தினுடைய இயக்குனர் SP முத்துராமன். அடுத்து 1982 வெளிவந்த மூன்று முகம், இந்த படத்தில் ரஜினி 3 வேடங்களில் நடித்திருப்பார். ஜெகநாதன் இயக்கிய படம். அடுத்து 1988 வெளிவந்த படம் தர்மத்தின் தலைவன், இந்த படத்தினுடைய இயக்குனர் SP முத்துராமன். அடுத்து 1909 வெளிவந்த ராஜாதி ராஜா, இந்த படத்தினுடைய இயக்குனர் R சுந்தர்ராஜன். அடுத்து 1990 வெளிவந்த அதிசய பிறவி, இந்த படத்தினுடைய இயக்குனர் SP முத்துராமன். அடுத்து 1995 வெளிவந்த முத்து, இந்த படத்தினுடைய இயக்குனர் KS ரவிக்குமார். அடுத்து 1997 வெளிவந்த அருணாச்சலம், இந்த படத்தினுடைய இயக்குனர் சுந்தர் சி. அடுத்து 2002 வெளிவந்த பாபா, இந்த படத்தினுடைய இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா. அடுத்து 2010 வெளிவந்த எந்திரன், சங்கர் இயக்கிய படம். அடுத்து 2014 வெளிவந்த கோச்சடையான், 3 வேடங்களில் நடித்த படம், இந்த படத்தினுடைய இயக்குனர் ரஜினிகாந்தினுடைய மகள். அடுத்து 2014 வெளிவந்த லிங்கா, இந்த படத்தின் இயக்குனர் KS ரவிக்குமார். அடுத்து 2018 வெளிவந்த 2.0 சங்கர் இயக்கிய படம். அடுத்து 2020 வெளிவந்த தர்பார், AR முருகதாஸ் இயக்கிய படம். இந்த 16 படங்களும் ரஜினிகாந்த் இரட்டை வேடத்தில் நடித்த படங்களாகும். இவற்றில் பில்லா, ஜானி, நெற்றிக்கன், போக்கிரி ராஜா, மூன்று முகம், தர்மத்தின் தலைவன், ராஜாதி ராஜா, முத்து, அருணாச்சலம், எந்திரன் ஆகிய 10 படங்களும் 100 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும். சரி வியூவர்ஸ், இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்த ஒரு நல்ல கண்டனை சந்திக்கிறேன். நன்றி.